அசினாபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் 300 கூட இல்லைங்க 200 மீட்டர் பஸ் போகிற ரோட்லேருந்து ஜஸ்ட் 200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக இன்னும் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஜனை கோயில் ஸ்ட்ரீட். அசினாபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா பஜனை கோயில் ஸ்ட்ரீட்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். பஜனை கோயில் ஸ்ட்ரீட்டில் தான் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 யூனிட்டில் 2 யூனிட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குன்ட்டு. 2 BHKவோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு 775 ஸ்கொயர் ஃபீட் வரும். இதுவே 3 BHK வந்து பார்த்தீங்கன்னா 1171 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 1171 ஸ்கொயர் ஃபீட், கிட்டத்தட்ட அரை கிரவுண்டு கிட்ட பில்டப் ஏரியா 3 BHK பிளான். அண்ட் ப்ரைஸுமே கேட்டிங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க. என்னன்னு சொல்லுங்கள், அசினாபுரத்தில் இவ்வளோ மெயின் ரோட்லேருந்து நியர்பைலே ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு சேல்ஸ் வந்திருக்கு. என்ன ப்ரைஸ் இருக்கும், குவாலிட்டியாக இருக்கட்டும், அண்டு கஸ்டமரோட சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஒன்றுமே அவங்க அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. அதனால தான் ஃபீல்டில் இப்போ வரைக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங் பில்டராக இருக்காங்க. இப்போ அவங்களோட ப்ராஜெக்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்படியே உள்ள வந்துருங்க. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் என்கிட்ட கேட்ட மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 BHK அண்ட் 3 BHK கேட்டிருந்தீங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து அசினாபுரத்தில் ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்கிட்ட வச்சு இந்த டிமாண்ட் என்னென்னா ரொம்ப மெயின் ரோட் நியர்பைலே கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி மெயின் ரோட் நியர்பை பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு ப்ராஜெக்டை தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் டீட்டெயில் நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இப்போ பார்க்க போகிற வீடை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். இதோட ப்ரைஸ் டீட்டெயில், பில்டப் டீட்டெயில் என்னென்ன தான் இருக்குன்றது அப்போ தான் உங்களாலையும் ஃபுல்லாகவே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் தேடி இருக்க ப்ராப்பர்ட்டியை நான் உங்கள்கிட்ட வந்து சேர்க்குறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லக்கி ஃப்ளாட்ஸ் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. அசினாபுரத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட ப்ராஜெக்டை நிறையா பார்த்துருப்பீங்க. ஏன்னா வந்து ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக இந்த ஃபீல்டில் தான் இருக்காங்க. அதுவும் இந்த லொக்கேஷனில் நிறையா ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் இந்த ஃபீல்டில் இருக்காங்க, அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அதுக்கு ஒரே ரீசன் தான் இவங்க பண்ணுற குவாலிட்டியாக இருக்கட்டும், அண்டு கஸ்டமரோட சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஒன்றுமே அவங்க அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. அதனால தான் ஃபீல்டில் இப்போ வரைக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங் பில்டராக இருக்காங்க. இப்போ அவங்களோட ப்ராஜெக்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்படியே உள்ளே வந்துருங்க. ஸோ ரோடு ஹைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 அடி ஹைட்டு வரைக்குமே பேஸ்மெண்ட் தூக்கி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட் அஃபெக்ட் ஆகாத ஏரியாங்க. அண்ட் கிரவுண்ட் வாட்டருமே ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி ஒரு ப்ராஜெக்டை தான் நான் உங்கள்கிட்ட வந்து சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா 5 யூனிட்டுங்க. 5 யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கிறது 2 யூனிட் தான். மீதி இருக்க 3 யூனிட்டுமே ஃபுல்லாக ஆக்குப்பைடு, ஆளுங்களுமே குடியேறிட்டாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHKலையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 BHKலையும் 2 யூனிட் அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஃபேஸ் EB மீட்ரு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்குமே செப்பரேட்டாக EB மீட்ரு வந்துடும். அண்ட் கீழே இந்த பக்கம் கார் பார்க்கிங், நமக்கு CCTV கேமரா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. போர் வாட்டர் நமக்கு வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சம்ப் வந்து 12,000 லிட்டர் கெப்பாசிட்டி சம்ப்புமே கொடுத்துருக்காங்க. நமக்கு மெட்ரோ வாட்டர் வருதுன்னா மேலே ஓவர் ஹெட் டேங்க்கில் வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. கிரவுண்ட் வாட்டருக்கு தனியாக ஒரு டேங்க்கும், மெட்ரோ வாட்டருக்கு தனியாக ஒரு டேங்க்குமே அவங்க பிளான் பண்ணி பிரிச்சிருக்காங்க. நமக்கு இந்த இடத்துல போர் வந்துடும். போர்லேயே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா ஆட்டோமேட்டிக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போடணும், வந்து கீழே இறங்கி டேங்க் காலி ஆகிடுச்சு அப்படின்னு போடணும் அப்படின்றது தான் இல்லைங்க. டேங்க் காலியாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபில் ஆகிக்கும். அண்ட் CCTV கேமராக்கான ப்ரொவிஷனுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 ஃப்ளோர் தானே அப்படின்ட்டு லிஃப்ட்டுமே கொடுக்காம இல்லைங்க, லிஃப்ட்டுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த இடத்துல லிஃப்ட் வந்துடும். ஸோ லிஃப்ட் வெளியே பார்த்தீங்கன்னா நமக்கு டைல் போட்டு அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி 2 BHKவாக இருக்குது. மெயின் டோர் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நமக்கு தீக்குட்டில் தான் போட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு 3 BHK வீடை நான் ரிவ்யூ பண்ணிடலாம். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு சொல்லி கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு தான் ஆசை. பட் அது ஒன்றா பண்ணால் நமக்கு டைம் ரொம்ப அதிகமாகிடும். நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உடனே குயிக்காக எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க. உங்களுக்காகவே ஒன்றுமே சீக்கிரம் சொல்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரில் வந்து 2 யூனிட் தாங்க. அதுவும் வந்து ஆப்போசிட்டில் தான் இருக்காது. நம்மளது செப்பரேட்டாக இருக்கும், அவங்களுக்கு செப்பரேட்டாக இருக்கும். இப்போ பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு
நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. தீக்குடில் ஃப்ரண்ட்டில் வந்து சேஃப்டி கிரில் கேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடாக இருந்தாலும் இந்த பக்கம் ஒரு வீடும் அந்த பக்கத்தில் ஒரு வீடும் கொடுத்துருக்காங்க. அந்த வீடு ஆக்குபைட். நம்ம இந்த வீடு போய் பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்டை பற்றி நான் உள்ளே வந்துட்டோம். இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்றத சொல்லிடுறேன். அசினாபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர், 300 கூட இல்லைங்க, 200 மீட்டர் பஸ் போகிற ரோட்லேருந்து ஜஸ்ட் 200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக இன்னும் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஜனை கோயில் ஸ்ட்ரீட், அச்சினாபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா பஜனை கோயில் ஸ்ட்ரீட்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். பஜனை கோயில் ஸ்ட்ரீட்டில் தான் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரயில்வே ஸ்டேஷன், குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் டைம் தான். இல்லை தாம்பரம் சானிடோரியம் ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்கன்னா இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரீச் ஆகலாம். இந்த ரோடில் கனெக்ட் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாம்பரம் போகிறீங்க இல்லை வேறு எங்கேயா போகிறீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆக்சஸாக நமக்கு பஸ் ஸ்டாப்புமே நியர்பைலேயே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரோம்பேட் நமக்கு எவ்வளோ நியர்பையில் இருக்குன்னு தெரியும். குரோம்பேட்டில் நமக்கு பாலாஜி மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், ரெலா ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், அண்டு நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு சரவணா ஸ்டோர், ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி இந்த லொக்கேஷனில் இருக்குங்க. அண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எல்லாமே வந்து நியர்பைலே இருக்குது. நமக்கு அசினாபுரம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜியான் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. ஸோ ஸ்கூல் அண்ட் காலேஜஸை பற்றி இந்த லொக்கேஷனில் நீங்கள் கவலைப்பட வேணாங்க. அவ்வளோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இந்த லொக்கேஷனில் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ வீடை பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஒரு பெரிய லிவிங் கம் டைனிங்காக பிளான் பண்ணிருக்காங்க. இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிவிங் ஏரியாவாக பிளான் பண்ணிருக்காங்க. அந்த சைடில் நமக்கு பால்கனி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு டைனிங் ஏரியாவாக நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நமக்கு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு பால்கனி ஒரு 4 அடி கிட்ட பால்கனி மட்டுமே கொடுத்துருக்காங்க. ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்குது. ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரப்பெட்ரோல் போடாமல் இந்த மாதிரி ஸ்கொயர் டியூப்பில் பிளான் பண்ணிருக்காங்க. அதுவே ரொம்ப நல்லா இருக்குது, லுக் நல்லா இருக்குது. லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நமக்கு காமன் ரெஸ்ட் ரூம் வரும். ரெஸ்ட் ரூம் வெளியே பார்த்தீங்கன்னா பேரிவேர் பிராண்டில் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே டைனிங் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. 7 அடி வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் அண்ட் ஹீட்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு பாத்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா WPC டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. கிட்ஸுக்காக இந்த பெட்ரூமை நீங்கள் கொடுக்கலாங்க. இல்லை உங்கள் வீட்டில் ஏஜ்டு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த பெட்ரூமை கொடுக்கலாம். ஏன்னா பக்கத்துலேயே நமக்கு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது. செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வுட் ஒர்க் போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வீட்டோட கிச்சன். நம்ம அக்காக்களுக்கு தான் கிச்சன்னா ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து பார்க்கறதே அதுதான் பார்ப்பீங்க. ரொம்ப பெருசாக இருக்கணும்னு நினைப்பீங்க. இந்த கிச்சனுமே அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரிட்ஜ் வைக்கிறீங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நடந்து போகிற அளவுக்கு ஒரு 3 அடி கிட்ட ஸ்பேஸுமே இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி சமைக்கிற ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. நமக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் சிம்னி போடுறீங்கன்னா அதுக்கான எக்ஸிட்டான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ் ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிங்க்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் ப்ரொவிஷனுக்கு வந்து இவங்களே இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் மெட்ரோ வாட்டருமே வரும். ஏன்னா 2 டேங்க் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா மேலே, அதில் ஒரு டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்ரோ வாட்டருமே வரும். இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வாங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணிருக்காங்க. பெரிய பெட்ரூமாகவே பிளான் பண்ணிருக்காங்க. இதை வந்து நமக்கு அட்டாச் பாத்ரூமாகவே வந்துடும். கிங் சைஸ் பெட் போட்டாலும் அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு பால்கனியுமே கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அடி வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷவர் பாயிண்ட் அண்ட் ஹீட்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு ஃபிட்டிங்ஸுமே போட்டு கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு ஒரு பால்கனியுமே வருதுங்க வாங்க. இந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து கிரில்மே போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் ப்ரொவிஷன் அது எல்லாமே. நம்ம அந்த பால்கனி பார்த்தோம் பார்த்தீங்களா, சேம் அதே சைஸில் ஒரு 3 அடி கிட்ட வந்து பெட்ரூம்லேயும் பால்கனி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்துடலாம். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 யூனிட்டில் 2 யூனிட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குன்ட்டு. 2 BHKவோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு 775 ஸ்கொயர் ஃபீட் வரும். இதுவே 3 BHK வந்து பார்த்தீங்கன்னா
1171 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 1171 ஸ்கொயர் ஃபீட், கிட்டத்தட்ட அரை கிரவுண்ட் கிட்ட பில்டப் ஏரியா 3 BHK பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிஃப்ட் ப்ரொவிஷனுமே இருக்கு. இதில் யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க. யாருமே இந்த யூடிஎஸை தரவே மாட்டாங்க. அதுவும் நியூவாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுல நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா ஹைரைஸ் பில்டிங் இல்லை, லோ ரைஸ் தான், 2 ஃப்ளோர் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூடிஎஸ் உங்களுக்கு ரொம்ப பெரிய யூடிஎஸாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன யூடிஎஸ்ன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இந்த பெட்ரூம் முடிச்சுட்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் மெயினான ஒரு மாஸ்டர் பெட்ரூம். சேம் அந்த பெட்ரூம் என்ன சைஸில் இருந்ததோ அதே சைஸில் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாகவே இந்த பெட்ரூம் இருக்குது. நமக்கு செல்ஃப் அண்ட் லேஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வுட் ஒர்க்குமே கவர் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமே வந்துடும். அந்த பெட்ரூமில் பார்த்தோம் பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி வால் டைல் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் அண்ட் ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். 7 அடி வரைக்குமே வால் டைல் அண்ட் எக்ஸாஸ்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பேரியர் பிராண்டில் இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷனுமே செட் பண்ணிருக்காங்க. நமக்கு வென்டிலேஷனுக்காக இந்த பெட்ரூமில் 2 சைடு விண்டோ கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த வீடை நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிட்டேன். யூடிஎஸ் கமெண்ட் பண்ணிட்டீங்களா? இந்த வீட்டுக்கு அவங்க தர யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 47% யூடிஎஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 50% தான். 47% யூடிஎஸ் யாருமே தர மாட்டாங்க. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைரைஸ் பில்டிங்னா 20% 25% யூடிஎஸ் தராங்க. லோ ரைஸ்னா உங்களுக்கு 35, மேக்ஸிமம் 35க்கு மேலே யாருமே இப்போ தான் தரத்தில்லை. அதிகபட்சம் தந்தாலும் 40% வரைக்கும் நிறுத்திடுறாங்க. 40% தான் இப்போலாம் தராங்களே. மேக்ஸிமம் 35லேருந்து 40 அதுவே தந்தால் லோ ரைஸில் பெரிய விஷயம். இவங்க வந்து 47% யூடிஎஸ் மட்டுமே கொடுக்குறாங்க. அண்ட் ப்ரைஸுமே கேட்டிங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க. என்னன்னு சொல்லுங்கள், அசினாபுரத்தில் இவ்வளோ மெயின் ரோட்லேருந்து நியர்பைலே ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. என்ன ப்ரைஸ் இருக்கும்? 6500 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகஷியபிள். அண்ட் அதுவும் மட்டும் இல்லைங்க, நீங்கள் இதில் எக்ஸஸாக எந்த அமௌண்ட்டும் பே பண்ண போகிறதில்ல. ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஜிஎஸ்டி மட்டும் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. கார் பார்க்கிங், EB எல்லாமே ஆல் இன்க்ளூசிவோடு இந்த ப்ரைஸை கோட் பண்ணிருக்காங்க. நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணுறது ஜஸ்ட் ஜிஎஸ்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான். அதுவும் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற அமௌண்ட், அது மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸஸாக வரும். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த லொக்கேஷனில் குரோம்பேட் அசினாபுரத்தில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி கண்டிப்பாக வேறு யாருக்காவது இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயே யூஸ் ஆகும். அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராப்பர்ட்டியை நான் உங்கள்கிட்ட வந்து சேர்க்கறதுக்கு தாங்க நாங்கள் ஒன்றுமே பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ண ப்ராப்பர்ட்டி வந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க. அப்படி உங்களால் யூடியூப்பை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்டு வந்து வாட்ஸ்அப்போட சேனலுமே கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. எங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ஆணித்தனமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம எத்தனை வர ப்ராப்பர்ட்டி உங்களோட ப்ராப்பர்ட்டி தாங்க, உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி தாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.